ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாளைக்கு நடக்கக்கூடிய 18/6/2025 கேரளா லாட்ரி கணிப்பு புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு முன்னாடியே வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தா 2 பேட்டர்ன் இருக்குது. 2 பேட்டர்ன்லேயும் கச்சிதமாக க்ளூ நம்பர் பொருந்தது. இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கம்யூனிட்டி போஸ்ட்னால் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்படி 4 டிஜிட் போச்சு எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு கேட்குறீங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டுன்றது யூடியூப்பில் நான் வீடியோ போடாத நேரம் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் மாதிரி தட்டி விடுறது தான். அது யார் யாருக்கெல்லாம் வரும், யார் யாருக்கெல்லாம் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்து பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நான் போடக்கூடிய குறுஞ்செய்திகள், ஷார்ட் மெசேஜ் கம்யூனிட்டி, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் ரீச் ஆகிற மாதிரி அது அந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே அந்த போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா கூட சில பேர் சொல்கிறீங்கள எனக்கு லேட்டாக வந்தது. அவங்க எல்லாமே ஒரு விஷயம் செக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் உங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது சர்வர் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நான் போட்ட உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு உடனே வந்துடும். அப்படி சர்வர் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் உங்களுக்கு அதிகபட்சமாக 10 நிமிஷத்தில் வந்துடும். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க, பெல் ஐக்கானையும் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டாக தான் அது டெலிகாஸ்ட் ஆகும், உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதனால் நான் அதையும் சொல்லிக்கிறேன். மறுபடியும் எனக்கு போஸ்ட் லேட்டாக வந்தது அந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸும் பண்ணாதீங்க. ஸோ தவறு உங்கள் சைடில் தான் இருக்குது. ஸோ முதல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா? இப்போ வீடியோ போடுறதுக்கான ரீசன் 2 கச்சிதமான பேட்டர்ன் இருக்குது. ஒன்று இதை தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி தான் ஒரு 4 டிஜிட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போச்சு. அதாவது 2012 சேட்டில் முதல்ல அதை சொல்கிறேன். 2012 ஓகேங்களா? சேட்டு டவுன்லோட் ஆகுறதே கிடையாது. வேணுன்றவங்க கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? முதல் பேட்டர்ன் இங்கே பாருங்கள். செப்டம்பர் மாதம் இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு 4D. ஓகேங்களா? செப்டம்பர் மாதம் லாஸ்ட்டு 4D. அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் முந்தா நாள் வந்தது இல்லையா, 19153. அது மாறுபட்ட ஒரு இடத்துல இருக்குது, 2 ஸ்டெப்பு தள்ளி. ஓகேங்களா? இதையும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது அக்டோபர் மாதம். ஸோ இந்த பேட்டர்ன் 2 ஸ்டெப்பு கீழே இறங்கி, ஓகேங்களா, 2 ஸ்டெப்பு கீழே இறங்கி, ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே நான் 2 ஸ்டெப்பு கீழே தள்ளி இங்கே ஒரு பேட்டர்னை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே இந்த பேட்டர்னை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல 6 டிஜிட் வருது. அப்போ அந்த 6 டிஜிட்டை நம்ம எப்படி எடுக்கிறதுன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்றது நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ முதல் பேட்டர்ன் இந்த அக்டோபர் மாதத்தில் 2வது டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? 2nd டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. தெளிவாக பாருங்கள். இங்கேருந்து 2ndலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, 2nd டிஜிட்லேருந்து. ஓகேங்களா? அது எக்ஸாக்டாக மார்க்கிங் பண்ணல. 2nd டிஜிட். இங்கே பார்த்திங்கன்னா 3rd டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 3rd. ஓகேங்களா? 3rd டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம ஒருவேளை 4th ஸ்டார்ட் ஆனால், 8லேருந்து ஸ்டார்ட் ஆனால் 4க்கு முடிகிற மாதிரி கணக்கு. அதாவது 8 6 2 4. ஓகேங்களா? எக்ஸாக்டாக அங்கே மாறி இருக்குது. ஸோ அதனால் லைனாக நம்ம டைப் பண்ணி போட்டிருக்கோம்.
முதல் வந்து பாருங்கள், இங்கே வந்து செகண்ட் டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு 3195 பை லக்கு. இது வந்து ரூட் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக எடுத்து கொடுக்குறேன். எல்லாமே நாளைக்கு வந்து டபுள் டிஜிட் கணக்கில் தான் வந்து மெயினாக இங்கே வருது. ஏன்னா அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய 6 எண்களும் டபுள் டிஜிட்டை குறிக்குது. அப்போ மேக்ஸிமம் 2 போர்டு வந்து இது க்ளூ நம்பர் மாதிரி டபுள் டிஜிட்டில் தான் வரும். சிங்கிள் டிஜிட்டுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ஸோ ஒரு வேளை 272 அதை நான் அடுத்தது ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தேர்டு டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இங்கே நான் வந்து ஃபோர்த்து டிஜிட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் 8624. ஸோ இதை இப்படி இருக்குது. இதை நாங்கள் எப்படி வந்து மாற்றி போடுறது, அதாவது அந்த ஒரு கோணத்தில் நீங்கள் நேர் வரிசையில் ட்ரை பண்ணுறதும் நேர் வரிசையில் ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் வரல, நேர் வரிசையில் ட்ரை பண்ண 8624 ஒன்றும் இல்லை, அதை வந்து ஒன்று ஒன்று குறைச்சிடுவாங்க. 6248. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒன்று குறைங்க, 2486. இப்போ அதுக்கு அடுத்த ஒன்றை குறைக்கணும். அப்போ 4862. ஓகேங்களா? இப்போ அது மாதிரி 8லேருந்து 62 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வந்து வருது, அதாவது இரட்டை எண்கள். ஸோ இதை வந்து ஒரு ஃபேன்சியாக சும்மா ஒரு பை லக்கு 2 4 6 8 இந்த ரேஞ்சில் கூட கொண்டு வந்து முடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 48 84 64 இதை வந்து பெண்டிங்காக இருக்குது. டபுள் டிஜிட்டில் வரும்போது நம்மளுக்கு இதெல்லாம் பெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து இங்கே அமையுது. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த பக்கம் 4லேருந்து தட்டி விட்டாங்கனாலும் அதே தான் வரும். 8426ன்னு வருது பாருங்கள், நல்லா 8426. சரி, மிடில் இருக்கிறது நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா மிடில் இருக்கிறது வந்து 8084 8084 இதுதான் மிடில். ஓகேங்களா? இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 6808. ஓகேங்களா? இந்த கார்னர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பொதுவாக 808 பாக்ஸாக யூஸ் பண்ணி பிகினிங்கில் ப்ராக்கெட்டில் 6 இல்லை ப்ராக்கெட்டில் 8 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இல்லை இதை தான் நான் வந்து நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 3 டிஜிட் இருக்கு இல்லையா, இதை வந்து 624 248 486 862 இதை யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிளில் இருக்கிறது 8 6 2 4 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஸோ நாளைக்கு நம்ம கணக்கில் 48 80 22 68 24 இதுதான் வந்து என் கணக்கில் வருது. அதாவது நல்லா பாருங்கள், கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த பேட்டர்ன் மெத்தடில் போகுது, நல்லா இருக்குது, ஒரு 4 டிஜிட் கிடச்சிது, கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் போட்டிங்க இதே மாதிரி பேட்டர்னில் தான், இந்த மாதிரி வந்து இப்படி வர பேட்டர்னில் தான் வந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ரெகுலராக நீங்கள் போடக்கூடிய அந்த க்ளூ நம்பர் மேட்ச் பண்ணுற மாதிரி போடுற பேட்டர்னாக இருந்தால் இந்த ஆஃபை அப்படியே ஒதுக்குங்க. இந்த ஆஃபை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஆஃபை எடுத்துக்குங்க. அப்படி இல்லாட்டி இந்த ஆஃபை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் நான் சொல்கிறேன், அந்த மெத்தடை பாருங்கள். ஓகேங்களா? அந்த மெத்தடை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்ட அதே சேட்டு தான். அந்த சேட்டில் நான் எந்த சேட்டுக்கு வந்து ரிசல்ட் இங்கே கொடுத்து வரும் அப்படின்னு சொல்லணும், அந்த சேட்டுக்கு டாப் 1ல், அதாவது நம்ம அக்டோபர் மாதம் 6927. ஸோ இதுக்கு மேலே வந்து அக்டோபர் தான் இருக்குது க்ளூ நம்பர். ஸோ அதனால் நம்ம வந்து கீழே டவுனில் இருக்கக்கூடிய 402 அதை தான் க்ளூ நம்பராக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 402. ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா 502, அதுக்கு கீழ் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா 302. ஓகேங்களா? 302. ஸோ 302 க்ளூ நம்பர் சொல்கிறேன் நான், 302. அடுத்தது
502 இதுக்கு வந்து அப்படியே நம்ம டாப்பில் வந்து ஏற்ற போகிறோம். ஸோ 0 தான் பொதுவாக இங்கே கொடுத்து ஏறி இருக்குது மேலே. ஓகேங்களா, 0வை பொதுவாக கொடுத்து மேலே ஏறி இருக்குது. அப்போ 0 மேலே ஏறும்போது 9901 ஒரு இடத்துல வருது. அடுத்த இடம் பார்க்கும்போது 3398 ஆனால் எழுதலை, அதை எழுத அழிஞ்சிரும். 99 இன்றைக்கி கொடுத்த இந்த க்ளூ நம்பர் இந்த 398. ஸோ இது அன்சோல்டாக இன்றைக்கி வந்து அன்சோல்டு இல்லை. ஸோ இதை வந்து செகண்ட் ரிசல்ட்டோ தேர்ட் ரிசல்ட்டோ இது போயிடுச்சு. ஸோ இதை வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது இதில் 33 இது வந்து டேரெக்டு மடங்காக போயிடுச்சுன்னா ஒரு 9 ரிப்பீட்டேஷன் வருது. ஓகேங்களா, மடங்குக்கு இதுவும் ஒன்று மடங்குக்கு. ஏன்னா டி போர்டு வந்து மடங்குக்கு அடங்குது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 6 3 9 டி போர்டோட மடங்கில் அடங்குது. அதே மாதிரி சியில் வந்து 1 கணக்குக்கு 7 அப்படின்னு வந்தால் 7க்கு வந்து நம்ம வந்து 7க்கு 1 அல்லது 4 அந்த பேட்டர்னில் 4 இருக்குது. ஸோ 4 வந்து சிக்கு தள்ளுற மாதிரி யோசிங்க. இதில் வந்து 901 இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது. ஸோ அதனால் இந்த கணக்கில் போச்சு அப்படின்னா நாளைக்கு மிஷினில் சுற்றி நிற்கிது மடங்கில் வருது அப்படின்னா 9901 கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3398 ஒருவேளை இந்த 927 ஒரே ஒரு ஸ்டெப்பு ஏறி வந்தால் 938 இந்த ரேஞ்சில் இங்கே வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு 938 ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் ஏற்றி கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கணக்கில் வரும். ஸோ அப்போது 9938. ஓகேங்களா, 9938. இல்லை எனக்கு வந்து ரிப்பீட்டேஷன் வந்து 9க்கு 9 வரல, உங்கள் கணக்கில் வரலன்னா அந்த 9 இருக்கிற பேட்டர்னை 8 இப்படி தள்ளுங்க. 8 தள்ளிட்டு 7 இருக்கிற இடத்துல 3 தள்ளிட்டு 9 8 9 3 அப்போது 38 93. இல்லை இதை வந்து ஃபேன்சியாக ஆக்குறேன்னா 83 93 இல்லை 38 39 இப்படியும் ஒரு ஃபேன்சியாக உருவாகும். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கவங்க அந்த பேட்டர்னை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம், அந்த பேட்டர்னில் இருக்கவங்க இந்த பேட்டர்னை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ரெகுலராக இந்த 4 டிஜிட்டில் மேலேருந்து கீழே மார்க்கிங்கை விரும்பக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் க்ளூ நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த பேட்டர்ன் தான் எனக்கு என்னமோ நாளைக்கு ஒரு ஹிட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மைண்டில் படுது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. கேப் விட்டு வீடியோ போட்டாலே ஹிட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம், நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.